students. So இன்னைக்கு example 3 ஓகேங்களா third examples பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாம்பிள் 2ஓட சேம் மாடல் தான் சரிங்களா. எக்ஸாம்பிள் 2வும் எக்ஸாம்பிள் 3யும் ரொம்ப சிமிலர் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பாருங்கள். மிஸ்டர் பேடி விசிட்ஸ் த மார்க்கெட் அண்ட் பைஸ் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல். ஸோ மெடிசின்ஸை 950 rupeesக்கு வாங்கியிருக்காங்க 5% ஜிஎஸ்டி. ஷூஸ் 3000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க 18% ஜிஎஸ்டி. லேப்டாப் பேக்கை 1000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க பட் டிஸ்கவுண்ட் 30% சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஜிஎஸ்டி 18% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம டோட்டல் அமௌண்ட் என்னென்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் எவ்வளோ ருப்பீஸாக இருக்குது? 950 rupeesஆக இருக்குது. அதோட எம்ஆர்பி 950. இதுக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல பட் 5% ஜிஎஸ்டி சொல்லிட்டாங்க. அப்போ ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? 5% ஆஃப் 950 rupees. ஸோ 5/100 into 950 ஓகேங்களா. ஸோ இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 47.50 rupees. ஸோ ஜிஎஸ்டி ஃபார் மெடிசனுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குது? 47.50 rupees. அப்போ மெடிசனை நம்ம எவ்வளோ ருப்பீஸ்க்கு வாங்கியிருப்போம்? மெடிசன் வந்து 950 rupees மெடிசன். அதுக்கு 47.5 வந்து எவ்வளோ நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் மெடிசனுக்கு? 997.5 rupees சரிங்களா. இது மெடிசனோட டோட்டல் அமௌண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். பேர் ஆஃப் ஷூஸ் காஸ்டிங் 3000 rupees. ஸோ ஷூஸ் வந்து எவ்வளோ ருப்பீஸ் சொல்லியிருக்காங்க? 3000 rupees. ஸோ 3000 rupeesக்கு அவங்களும் அதுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல பட் டேரெக்டாக ஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கலாம். 18% ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 18/100 into 3000 ஓகேங்களா. இப்போ 18 3s எவ்வளோ? 18 3s 54 ஓகேங்களா. அப்போ 1830 வந்து 540 rupees. ஸோ ஜிஎஸ்டி ஃபார் ஷூ மட்டும் எவ்வளோ ஆச்சு? 540 ஓகே. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 3000 rupeesக்கு ஷூ வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு 540 rupees என்ன பண்ணுறோங்க? ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்? 3540 rupees. இது வந்து டோட்டல் அமௌண்ட், ஷூக்கான டோட்டல் அமௌண்ட் ரைட்டா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். லேப்டாப் பேக் 1000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க 30% டிஸ்கவுண்ட் சரிங்களா. நான் எழுதுகிறேன். ஸோ அடுத்த லேப்டாப் பேக் எவ்வளோ ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்காங்க? 1000 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அதில் 30% டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 30%. ஃபஸ்ட்டு அது எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 100 rupeesக்கு 30 அப்படின்னு 100 rupeesக்கு 30%னா 30 rupees. அப்போ 1000 rupeesக்கு 30%னா 300 rupees. பட் ஸ்டில் நம்ம கேல்குலேஷன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ 1000 into 30% கரெக்டாக 30/100. ஸோ 3 into 10 30. இப்போ 30 into 10 300 rupees ஓகேங்களா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 300 rupees. அப்போ என்னாச்சு? பேக்கோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1000, அதில் 300 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஏன்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். அப்போது 700 rupees பேக்கோட எம்ஆர்பி ஓகேங்களா. இப்போ பேகுக்கு ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க? 18% சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போது ஜிஎஸ்டி ஃபார் பேக் எவ்வளோ? 700ல் 18% ஓகேங்களா. அப்போ 18 into 7 எவ்வளோ? 18 into 7 126 சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி ஃபார் பேக் வந்து 126. அப்போ டோட்டல் பேக் அமௌண்ட் எவ்வளோ? 700 + 126 which is 826 ஓகேயா. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? calculate the total amount of GST paid. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஜிஎஸ்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெடிசனுக்கு 47.50 ஓகே.
ஷூக்கு 540, பேகுக்கு 126. ஓகே, அப்போ டோட்டல் ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வருது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 713.50. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் பில் அமௌண்ட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியும் சேர்த்து பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக டோட்டல் ஆன்சர் எழுதிக்கலாம். மெடிசன்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு, 997.5 rupees ப்ளஸ் ஷூஸ்க்கு 3540 ப்ளஸ் பேகுக்கு 826. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 5363 rupees and 50 paise. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் அமௌண்ட். ஓகேயா?